ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரமே. நம்மால் ஒன்றுமில்லை. அவருடைய இரக்கமும் தயவும் கிருபையும் இல்லைன்னா நம்ம இல்லை. எத்தனையோ பேர் உற்சாகமாய் இந்த வருஷத்தை நம்மோடு துவங்கினவர்கள் நம்மோடு இல்லை. அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது. ஆனால் கர்த்தர் இன்ன வரைக்கும் நம்முடைய மூச்சை காற்றை பிடிச்சி வச்சு அவருக்காக வாழ, அவருக்காக ஜீவிக்க, அவருக்காக உழைக்க, அவருக்காக அவரை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையினால் விவரித்து விட முடியாது. அவ்வளோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் உண்டு. எல்லாவற்றின் நடுவிலேயும் தேவ ஆவியானவர் நமக்கு உறுதுணையாக இருந்து, புய பலமாய் இருந்து, பக்க பலமாய் இருந்து, அரணாய் இருந்து, கோட்டையாய் இருந்து அவர் பாதுகாத்து வழி நடத்தினார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை ஒருமனப்படுத்தி இருக்கிறார். இந்த கடைசி வாரத்திலேயும் தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible to the book of John chapter 13. 13வது அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுவாராக. Let God speak to each every one of us today. நம்மோடு ஆவியானவர் பேசட்டும். இந்த வசனத்தை யாருக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறாரோ ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் ஆழத்திலேயும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசுவாராக. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வருவதாக. அடியானை மறித்து நீர் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படும். இந்த இறுதி வாரத்தில், இந்த வருஷத்தினுடைய இறுதி நிமிஷத்தில் இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை 52வது வாரம் எங்களோடு பேசுவீராக. எங்கள் செவிகளை திறந்தருள்வீராக. இடையூறு செய்கிறதான ஆண்டவரே ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, தேவையில்லாத சிந்தனைகளை எங்களை சிதறடித்து தேவனுடைய வார்த்தையை கவனிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்களை திசை திருப்புகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். தேவ ஆவியானவர் ஒரு மனப்பாட்டின் ஆவியை தருவீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் நமக்கு நேராய் வருகிறது. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13வது அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆங்கிலத்திலே லவ் ஒன் another. இந்த நாளின் தலைப்பு இதுதான். இந்த 365 நாட்களை நாம் கடந்து இன்னும் ஒரு 2 நாட்களே நமக்கு உள்ளன. இந்த நாள் இல்லாமல் till 2 more days to complete 365 days.
365 நாளை கடந்து போவதற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. 48 மணி நேரம் தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கடந்து போகக்கூடிய நாம் இந்த வருடத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், எதிர்பார்க்கிற காரியம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது சபையில் உள்ள நம்ம நபர்களாக இருக்கலாம், விசுவாசம் பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு மிக முக்கியமான பதிவை இந்த காலை வேளையிலே நமக்கு வைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கூடுமானால் யாவரோடும் என்னவாயிருங்கள்? சமாதானமாயிருங்கள். எல்லாரும் நீ பிரியப்படுத்த நம்மளால முடியாது. இட் இஸ் டூ டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டம் எல்லாரையும் பிரியப்படுத்துவது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில் அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பாய் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அன்பாய் இருப்பதற்கு எந்த விதமான சான்ஸுமே இல்லை அப்படிங்கிற நிலையிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கருப்பு பகுதிகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்மை வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் சொன்னது போலவே இன்னைக்கு தேசத்துக்கு தேசம் பகைமை, நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், ஊருக்கு ஊரு அடிதடி சண்டைகள், பகைமை, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட ஆண்டவர் சொன்னதான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆவியானவர் நமக்கு பதிவு செய்கிற காரியம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பை குறித்து கடந்த நாட்களிலே அநேக காரியங்களை நாம் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த அன்புக்குள்ளாக நமக்கு இந்த அடிப்படையான இந்த அஸ்திவாரம் உறுதியாக இல்லை என்று சொன்னால், கண்டிப்பாக நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும், விசுவாசம் இருந்தாலும், தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும், அந்நிய பாஷைகளை பேசுகிற அனுபவங்கள் இருந்தாலும், வியாக்கியானம் பண்ணுகிற அனுபவங்கள் இருந்தாலும், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் இல்லை என்கிற நிலைமைக்கு நாம் போய்விடுவோம். அன்புதான் அடித்தளம், அன்புதான் அடிப்படையான காரியம். அப்ப ஆண்டவர் வலியுறுத்துகிற காரியம், அவர் ஒருவருக்கொருவர், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இன்னைக்கு பேச்சிலே பலரை வெறுக்கிறோம், அல்லது நம்முடைய முக பாவனைகளிலே நம்முடைய வெறுப்பை நம்ம காண்பிக்கிறோம், சுட்டி காண்பிக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகளிலே நம்ம சுட்டி காண்பிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு கணவனார். எவ்வளவோ மனைவி சொல்லி பார்த்தால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக விஷ வச்சு கொண்டுட்டான். செய்தித்தாளில் வருகிறது, அது நியூஸாக வெளியில் வருகிறது. பிள்ளைகள் இருக்கிறார்கள், பரவாயில்லையா, இருந்து அவனோட குப்பை கொட்டுறதை விட இல்லாமல் நான் இனிமேல் என் பிள்ளைகளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கணுமோ நான் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கி விடுகிறேன். அருமையானவர்களே, உலகம் எந்த நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம சற்று கவனித்து பார்க்க வேண்டும். உலகத்தின் செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விதமாக இல்லை. அன்பு தணிந்து போகும் கடைசி நாட்களில் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நடந்து கொண்டிருக்கிறது. சபையிலே கூட ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிற நிலைமை இல்லை. குடும்பத்திலேயாவது இருக்கிறதா? இல்லை. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பரஸ்பர உறவு, அந்த அற்புதமான உறவை இன்னைக்கு கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே பரிதாபமாக இருக்கிறது. எதையெல்லாம் ரகசியமாய் மறைத்து வைத்தார்களோ அதையெல்லாம் வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிற ஒரு கேவலமான அவலமான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே,
புனிதமான உறவு, புனிதமான அன்பு, புனிதமான ஐக்கியம், புனிதமான உறவு, அந்த அந்த பரஸ்பர உறவு என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இன்னைக்கு கண்ணாடியை போல தெளிவாக வெளிச்சம் போட்டு வெட்ட வெளிச்சத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு கேவலமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை நான் 3 காரியங்களாக விவரிக்க நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, எந்த முகாந்தரத்தினாலே ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார்? அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களை நேசித்தது போல, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் நல்லவன் அப்படின்றதுனால தான் ஆண்டவர் நம்ம மேல் அன்பா இருக்கிறாரா? யோசித்து பார்ப்பீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை மையமாக கொண்டு நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்ப்பீர்களானால் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமானவங்க நாம தான் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே மிக மிக மோசமான ஒரு நிலை, ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எதுக்குமே நம்ம சட்டம் பண்ணாம ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், அடையாளம் கண்டு கொள்ள முடியும். கீழ்ப்படிதலில் நாம் எப்படி இருக்கிறோம், ஜப ஜீவியத்தில் எப்படி இருக்கிறோம், பேச்சில் எப்படி இருக்கிறோம், ஸ்வாவத்தில் எப்படி இருக்கிறோம், பார்வையிலே எப்படி இருக்கிறோம், நடக்கையிலே எப்படி இருக்கிறோம், எண்ணங்களிலே எப்படி இருக்கிறோம், சிந்தை செயல்பாடுகளிலே எப்படி இருக்கிறோம், மற்றவர்களோடு எதிர்முகமாய் பேசுகிற பொழுது எப்படிப்பட்ட நினைவுகளோடு எண்ணங்களோடு நாம் பேசுகிறோம். அருமையானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய உள்முகம் தெரிவதில்லை வெளியே யாருக்கும். வெளியிலே அவர்கள் நம்மை நம்பி விடுகிறார்கள். அவர் நல்லவங்க, அவங்க அற்புதமானவங்க, அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் என்றெல்லாம் நம்பி விடுகிறோம். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ள பலவிதமான கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. உள்ள ஒன்று வெளியே ஒன்று அல்ல. உங்களுடைய உள்ளான மனிதனையும் வெளியே உள்ள மனிதனையும் ஆண்டவர் அவர் கண்ணாடியிலே காண்கிறது போல காண்கிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் பதிவு செய்தார், இரவு இருளிலே நடக்கிறதை வெளிச்சத்திலே காண்கிற தேவன் என்ற பெயர். அல்லேலூயா. Even if something happen in the darkness, he knows that. ஆண்டவருக்கு தெரியும். பல நேரங்களிலே நாம் அவர்களுக்கு மறைத்து விடுகிறோம், இவர்களுக்கு மறைத்து விடுகிறோம் என்றெல்லாம் நாம் செய்கிற சிறு சிறு காரியங்கள் கூட ஆண்டவர் அறியாதவராகவே இருக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அது சிறியவை ஆயினும் பெரியவை ஆயினும் சகலத்தையும் அறிந்த கர்த்தர். அப்படிப்பட்டதான சர்வ வல்லமையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒருவரையும் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த 3 காரியங்கள் என்ன என்பதை நாம் இதை தியானிக்க முயற்சி செய்வோம். இதை குறித்துதான ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. சில வசனங்களை தொகுத்து உங்களுக்கு நான் இந்த கடைசி வாரத்திலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்குவாராக என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த வசனத்தை உங்கள் முன்பதாக நான் பதிவிட நான் வாஞ்சிக்கிறேன். 3 காரியங்களிலே முதல் காரியம், அது தேவனுடைய கட்டளை. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பது the command of God. We must love one another. It's a command from God. நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, விரும்புறமோ விரும்பலையோ, நாம எல்லாரையும் நேசிக்க வேண்டியது, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டியது தேவனுடைய பிரதானமான கட்டளை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கட்டளையாக ஒரு புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். The new command has been given to our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஒரு புதிதான பிரதான கட்டளையை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். தேவன் ஆதாயத்துக்காக நம்மை நேசிக்கவில்லை. தேவன் எனக்கு நீங்க கீழ்ப்படிவீங்க அப்படின்னு நேசிக்கல. நாம சரியில்லாத போதே, நாம கீழ்ப்படியாத போதே, நாம் அலங்கோலமாய் இருந்த போதே தேவன் அவர் அன்பினாலே நேசித்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரி விதமாய் பதிவிடுகிறாள்,
100 கோடி பேர்ல ஒருவருக்கு வருகிற வியாதி அந்த குழந்தைக்கு வந்து விட்டது. அந்த வியாதியின் தாக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த பிள்ளையினுடைய குழந்தையினுடைய கையும் காலும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரும்பும். அப்படிப்பட்ட வியாதி. நேரான கால் அப்படியே திரும்பும். இது திரும்ப 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 அந்த எலும்பு நரம்புகள் எல்லாம் அது அப்படியே அது 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 வளைக்க வளைக்க அந்த பிள்ளை துடி துடித்து சாகும். இது ஒரு நாள்ல நடக்காது. இட் மே டேக் 30 to 40 years. 40 ஆண்டுகள் வரைக்கும் அதனுடைய நிலைமை அதுதான். சரி, இதை சுகப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்கா? அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அலைகிறாள் அந்த தாய். எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம். இப்ப அவள் கண்டுபிடித்த காரியம் என்ன தெரியுமா? இந்த ப்ராசஸை இந்த கால் வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே சுருங்கி அந்த குழந்தை சுருங்கி போய் செத்து போவதற்கு காலதாமதம் பண்ணுகிற ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மருந்து ஒரு மாதத்துக்கு 6.25 லட்சம் ரூபாய். ஒரு மாதத்துக்கு. எனக்கு அருமையானவர்களே, அவள் சொல்லுகிறார், இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து 2 முறைதான் நான் அந்த மாத்திரை வாங்கி என்னால் கொடுக்க முடிந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையினுடைய அப்படியே அந்த கையும் கால்களும் சுருங்குகிறது என்னுடைய சொந்த கண்களால் நான் பார்க்கிறேன். துடித்து கொண்டிருக்கிறாள். உயிரோடு இருக்கிறதையும் பார்க்க முடியவில்லை, அந்த குழந்தை சாகிறதையும் பார்க்க முடியவில்லை. பெற்றவருடைய வயிறு எப்படி துடி துடித்து கொண்டிருக்கும். அன்பானவர்களே, தாயினுடைய அன்பு அதுதான். எப்படியாகிலும் யாராவது ஒருவர் என் குழந்தையை சுகப்படுத்துகிறதற்கு ஏதுவாக ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையாவது சொல்லிவிட மாட்டார்களா என்கிற ஏக்கம்தான் அவளை மைல் கணக்கில் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அலைய வைத்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கிற தாய் அவ்வாறு தன்னுடைய குழந்தைக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாள் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் பாவத்தில் இருந்து கர்ப்பம் தரிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் ரட்சித்து நேசித்து நமக்காக இரத்தம் சிந்தினவர் எவ்வளவு அன்பு நம்மேல் வைத்திருப்பார் என்பதை சற்று நீங்கள் சிந்திக்க உங்களுடைய சிந்தனைகளை நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் சுயநலத்தோடு தான் அன்பாய் நேசிக்கிறான். இப்ப ஆண்டவர்கிட்ட வர்றது கூட ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் தேவனுடைய சமூகத்துக்கு எல்லாரும் வருகிறார்கள். அருமையானவர்களே, உங்கள் சிந்தைகளை மாற்றுங்கள். ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்தாரா என்று நான் கேள்வி கேட்பதை விட இந்த தாயும் அந்த குழந்தையும் சற்று நினைத்து பாருங்கள். எனக்கு இப்படிப்பட்ட கொடுமை நடக்காதபடிக்கு என் தெய்வம் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு என்னத்தை செய்ய போகிறேன் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஆலயத்துக்குள் பிரவேசியுங்கள். உங்கள் வாழ்க்கையும் சிந்தனையும் மாறுகிற போது உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிரதானமான கட்டளை யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்திலே நமக்கு பதிவு செய்கிற காரியம் இது புதிதான கட்டளை. யோவான் 15வது அதிகாரம் வாசியுங்கள். யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க கேட்போமானால், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. 17 அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். ஆதாயத்தோட நீங்க ஒருத்தரை நேசிக்காதீங்க, தேவைக்காக ஒருத்தரை நேசிக்காதீங்க. இவங்களை நேசித்தா நமக்கு இது செய்யும், இது கிடைக்கும், இது நடக்கும் என்கிறதுக்காக அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நாம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மை ஆண்டவர் நேசித்தது போல நாமும்
குறைந்தபட்சம் சபையில் உள்ளவர்களையாவது ஒருவரில் ஒருவர் நேசிக்க பழக தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள 8.5 மில்லியன் பீப்புள் நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க நமக்கு முடியாது. ஆனா குறைந்தபட்சம் நம்முடைய சபையாரை, நம்முடைய ஜனங்களை, நம்முடைய இனஜன பந்துக்களை, நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களை, நமக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுக்கிறவர்களை, நம்மை நேசிக்கிறவர்களை, உண்மையாய் நம்ம மேல் கரிசனை உள்ளவர்களையாவது உண்மையுள்ளவர்களாய் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற கட்டளையை நமக்கு இந்த காலை வேளையிலே ஆவியானவர் பதிவு செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குற்றங்கள் பல செய்த போதும், அக்கிரமங்கள் பல செய்த போதும், பாவங்கள் பல செய்த போதும், துரோகங்களை பல செய்த போதும், அநியாயங்கள் பல செய்த போதும், ஆண்டவரை வஞ்சித்த போதும், ஆண்டவர் இன்னும் நம்மை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு ஏன் எந்த விதமான அநியாயங்கள் நடக்கிறதில்லை? ஏன் நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது? நம்ம கீழ்ப்படியாம தான் இருக்கிறோம். ஏன்? தேவனுடைய அன்பின் ஒரே ஒரு காரணம்தான் நமக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் வராதபடிக்கு இம்மட்டும் நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு என்கிற அந்த திரைச்சீலை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு உடனடியாக ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் தண்டிப்பார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக மாறியிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் போது இவ்விதமாய் அவர் பதிவு செய்கிறார். வாசியுங்கள். ரோமர் 13:8. அன்பு கூறுகிற கடனாளிகளை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவரிடத்திலும் கடன்படாதிருங்கள். கடனை குறித்து சொல்லுகிற போது ரோமாபுரிக்கு அவர் பதிவு செய்கிற காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் கடனாளிகளாக மாறிவிடாதீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறார். பிரதான கட்டளை ஒரு புதிதான கட்டளையாக நமக்கு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான கட்டளை இந்த கடைசி நாளிலே ஆண்டவர் பதிவு செய்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எனக்கு அருமையானவர்கள், அது ஆண்டவருடைய கட்டளை. இரண்டாவதாக 13வது அதிகார யோவான் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த அன்பு நமக்கு கிடைச்சதுனால நாம அந்த அன்பை மற்றவரிடத்தில் வெளிப்படுத்தும் போது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் நிறைய பேர். There is a lot of followers for Jesus. இயேசுவுக்கு நிறைய பின்பற்றுகிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ். இன்னைக்கு பாருங்க, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்ல நம்மளை ஃபாலோ பண்ணுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுபோல இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம், சிலுவை தொங்க போட்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம், பைபிளை தூக்கி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் சீஷர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக, யார் சீஷர்கள் தெரியுமா? இயேசு நம்மேல் வைத்ததான அன்பை போலவே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது மாத்திரமே நம்மை சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. We will be known as the disciple of Christ when we love one another. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற ஆண்டவருடைய பிரதானமான கட்டளைக்கு அடுத்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. பண்டிகை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் த சீசன், எல்லாம் பயங்கரமான ஃபெஸ்டிவ் சீசன், பண்டிகைகள் நாட்கள். எங்க பார்த்தாலும் கிறிஸ்மஸ் ட்ரீ,
எங்க பார்த்தாலும் ஸ்டார்ஸ் தொங்குகிறது, எங்க பார்த்தாலும் வீட்டை அலங்காரம் பண்ணி இருக்கிறார்கள், எங்க பார்த்தாலும் சீரியல் லைட் போட்டிருக்கிறாங்க. ஈவன் நம்ம சர்ச்சிலையும் நிறைய காரியங்கள் நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் செய்து வைத்திருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுனால ஐ எம் த டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட் என்று நாம் சொல்லிவிட முடியாது. எனக்கு அருமையானவர்களே, பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் சீஷர்கள் அல்ல. சிலுவையை தொங்க ஓட்டுகிறவர்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் சீஷர்கள் அல்ல. பண்டிகை நாட்களில் மாத்திரம் ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் சீஷர்கள் அல்ல. ஒருவரில் ஒருவர் யார் அன்பாய் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று தேவன் நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை இந்த காலை வேளையிலே நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 4:7, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற கட்டளைக்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சீஷர்களாய் இருக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு ஃபாலோவர்ஸ் தேவையில்லை, பண்டிகை கிறிஸ்தவர்கள் தேவையில்லை, சிலுவையை போட்டிருக்கிறவங்க தேவையில்லை, வசனத்தை மாத்திர வீட்டில் வச்சிருக்கிறவங்க தேவையில்லை, பைபிளை தலைமாட்டில் வச்சு தூங்குறவங்க தேவையில்லை. எனக்கு அருமையானவர்களே, சீஷர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வேத வசனங்களை பிடித்து கொண்டு அதன்படி வாழ்ந்து சாட்சியாக நின்று கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவன் போகும் வரைக்கும் அவர்கள் பறைசாற்றுகிறவர்களாய் அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. We are the disciple of Christ. We must be. நீங்களும் நானும் தேவனுடைய சீஷர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு பண்டிகை கிறிஸ்தவர்களாக நம்முடைய சுயநலவாதிகளாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் அப்படித்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பெற்ற சமாதானத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ரட்சிப்பை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலும் முடுக்கிலும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இயேசுவை பற்றி அறிவிக்கிற அந்த செய்தியை, அந்த பொறுப்பை கர்த்தர் நம்முடைய தலையின் மீது வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, we are not just called by believers, we are called by the disciple of Christ. நீங்களும் நானும், நீங்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, விண்ணுலகத்துக்கு சொந்தமானவர்கள். அதுபோல நீங்களும் நானும் பரலோக வாசிகளாக நாம் வாழ வேண்டுமானால் சீஷர்கள் என்கிற நிலைக்கு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருத்தர் கூட சாதாரணமாக செத்து, வயது முதிர்ந்து செத்து புதைக்கப்படலை. வாளால் அறுப்புண்டார்கள், உயிரோடு தோல் உரிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, கால்களை 2 பக்கமும் கட்டி அதை லூஸ் பண்ணி 2ஆக பிளந்து அப்படியே உரிந்து போடப்பட்டார்கள். கண்களையும் கால்களையும் வெட்டி தரித்து அவர்கள் இப்ப உயிரோட வா என்று சொல்லி பரியாசம் பண்ணப்பட்டு மரித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டுமாய் நான் அந்த வசனத்தை பதிவு செய்கிறேன். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா.
பாடுகளை சகிக்க இன்னைக்கு நாம யாருமே தயாரா இல்லை. எல்லாமே நல்லதா நடக்கணும், எல்லாமே நல்ல ஐக்கியமா இருக்கணும், எல்லாமே நல்ல நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கணும். இல்லை அருமையானவர்களே, உனக்கு மனசுக்கு நிறைவா நடந்து கொண்டே இருந்தால் நீ தேவனோடு இல்லை, உலகத்தோடு இருக்கிறாய். நீ உலகத்தோடு இருக்கிற, உலகம் உனக்குள்ள வந்துருச்சு, உலகத்துக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலகம் உனக்குள்ள வருவதற்கு நீ அனுமதித்து விட்டாய். எனக்கு அருமையானவர்களே, எதெல்லாம் என் இஷ்டப்படி நடக்காம போயிட்டு இருக்குதோ அப்பதான் நான் தேவ சித்தப்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்ப மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் பதிவு செய்கிறார். அந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை, அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் பதிவு செய்கிற காரியம், முதலாவது ஆண்டவருடைய கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற புதிதான கட்டளை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதுல காம்ப்ரமைஸே ஆகிறதுக்கு இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் வாழ மாட்டேங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசுவாசியாவே இருந்து செத்து நரகத்துக்கு தான் போவோம். சீஷர்கள் ஆகி பரலோகத்துக்கு போகிற நிலைமை நமக்கு வராது. அருமையானவர்களே, நாம சீஷர்கள் முதிர்ந்த அனுபவத்துக்குள் அடுத்த கட்டத்துக்கு நாம போக தேவாவியானவர் உதவி செய்வாராக. அப்ப வேதம் சொல்லுகிறது, இரண்டாவதாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால்தான் நீங்கள் சீஷர்கள் என்று எல்லோரும் நம்புவார்கள், அறிந்து கொள்ளுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்கிறேன். புலியூர்லையும் நிறைய பேர் இருக்காங்க, கரூர் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கிறாங்க. ஃபெஸ்டிவ்க்கு தான் போவாங்க சர்ச்சுக்கு, பட் they are called as a Christian. அவங்க நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபெஸ்டிவ் வந்துச்சு அப்படின்னா 120 அடி உயரத்துக்கு அவர்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்துக் கொள்வார்கள். உலகத்திலிருந்து இந்த ஊர்லேயே பட்டணத்திலேயே நாங்கள் தான் பெரிய ஸ்டார் கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாரை பிரபலப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவங்க இருக்கிறாங்களா? பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் மட்டும்தான் தேவனை ஒருபோதும் ஒருவனும் nobody could see Jesus. இதுவரைக்கும் ஒருத்தரும் ஆண்டவரை கண்டதில்லை. மோசேக்கு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஒருவனும் என்னை கண்டதில்லப்பா, நீ என்னை காண முடியாது, என்னை கண்டால் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. நாம பாவியின் சரீரத்தில் இருக்கிறோம், அக்கிரமத்தின் சிந்தையோடு இருக்கிறோம், நம்முடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது, நம்முடைய கண்கள் செவிகள் புலன்களும் மிக மிக மோசமான பாவத்தின் உச்சத்தில் இருக்கிற போது, இந்த பாவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற நாம அந்த பரிசுத்த பிரகாசமான தெய்வத்தை நாம் எப்படி தரிசிக்க முடியும்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்படி அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பார்க்க முடியாதப்பா, ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் நிலைத்திருக்கிறார் என்பதை, தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை, வசிக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறத வச்சு அவர்களுக்குள் தேவன் நிலைத்திருக்கிறார் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம சுற்றுப்புறத்தார் இடத்துல அவங்க தேவனுடைய பிள்ளைகள், அவங்க பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக பேசுவாங்க, அவங்க கவனமாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்க உதவியெல்லாம் செய்வாங்க, அவங்க எப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் போகமாட்டாங்க, அவங்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம தலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த பொம்பளையா, ஐயோ நிற்க முடியாதுங்க. என் அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. எந்த இடத்துலையும் நாம தேவனை திருஷ்டாந்தப்படுத்துகிற வெளிப்படுத்துகிற அனுபவம் ஸ்வாவம் இருக்கிறதா? வேதத்தை ஏந்திட்டா நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்னு அர்த்தம் நினைச்சீங்களா? உங்களை என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் வேத வசனத்தை இன்னைக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை,
எத்தனையோ பேச்சாளர்கள் இன்னைக்கு உலகத்தில் பேச்சு மேடையில் நம்ம கேட்கிறோம். புத்தக திருவிழாவில் எல்லாம் பேசுகிற போது யாராவது ஒருவராவது மேடை பேச்சாளர்கள், அவர்கள் அறிஞர்கள், ஞானிகள், புத்தக எழுத்தாளர்கள் இந்த வேதத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அவர்களெல்லாம் சிறந்த உதாரணங்களை இங்க வேதத்திலிருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்களும் நானும் வேதத்தை இன்னைக்கு கொண்டு போய் வச்சோம்னா அடுத்த 365 நாள் கழிச்சு தூசி தட்டி எடுப்போம். சில பேர் பைவிலே கொண்டு வர்றதில்லை, அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் டிஜிட்டல் கொடுத்துருக்கிறாரு. டிஜிட்டலில் நம்ம கண்ணு தெரியல, நமக்களால் தெளிவாக பார்க்க முடியல, எழுத்து தெரியல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அதை பயன்படுத்த தானே கொடுத்துருக்கிறாரு, பயன்படுத்துவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டா சரி, வேற எதுவும் பார்த்துக்கிட்டு இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். வேதத்திலிருந்து அந்த வசனத்தை பார்த்தா அது சந்தோஷம். அதுக்கு மற்றவங்களுக்கு இடையூறாவோ தேவையில்லாத காரியங்களையோ நம்ம நோண்டி கொண்டு இல்லாதபடி இருந்தோம்னா அதில் கர்த்தர் மகிமைப்பட தான் செய்வார். அதையெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. எனக்கு அருமை, இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, டேபோடு வந்திருப்பார். சகல எக்யூப்மெண்ட்ஸோட, டெக்னாலஜியோடு வந்திருப்பார். அட என்னப்பா இன்னும் இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பார். நல்லது, கர்த்தருடைய நாமத்தின் மகிமை. எதை செய்தாலும் அதை என்னவா செய்யணுமா? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே. நீங்கள் பேசினாலும் புசித்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாதுன்னு உங்க மனசாட்சிக்கு பட்டுச்சுன்னா அதை நீங்க செய்யாதீங்க, அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம். அப்ப தேவன் நமக்கு சொல்லுகிறார், நமக்குள் ஆண்டவர் நிலைத்திருக்கிறாராம். எப்படி? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் போதுதான். அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க, 1 யோவான், நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பைபிள்ல 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார் பாருங்க. அருமையானவர்களே, நான் என்னால் முடிந்தவரை, கூடுமான வரை யாவரோடு சமாதானமாய் ஒருவரில் ஒருவர். எனக்கு அருமையானவர்களே, த மகா கிரேட் அலெக்சாண்டர் அவர் சொன்ன செய்தியை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். அவர் எல்லா அநேக நாடுகளை அவர் பிடித்தார், அநேக ராஜ்யங்களை எல்லாம் கைப்பற்றினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, முக்கியமான பிரதானிகள் எல்லாம், மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் மரிக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் சொன்னார், ஏப்பா நான் சாகும்போது என்னுடைய கையை என்ன பண்ணுங்க, வெளியில் நீட்டுற மாதிரி சவப்பெட்டிக்குள்ளே வச்சிருங்க, வெளியில் தெரியுன்னு என் கை அப்படின்னு. அப்படி நீங்கள் என்னை கொண்டு போய் நீங்கள் புதைக்கணும். அப்படி புதைக்கி போகும்போது நான் சம்பாதித்த பொண்ணு, செல்வம் எல்லாவற்றையும் நான் போகிற பாதையிலே எல்லாரும் மிதிபட்டு போக நீங்கள் அதை போட வேண்டும் என்று சொன்னாராம். இவ்வளோ பெரிய சம்பார்த்தனை பண்ணி இத்தனை ராஜ்யங்களை பெற்றது லூசா? 1 ரூபா காசு கீழேங்க டங்குன்னு விழுந்தாலே அப்படியே. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, where your treasure is, there your heart will be also. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அங்க ரோட்டில் டங்குன்னு ஒரு எட்டனா உழுவிட்டு, ஏன்னா எட்டனா அந்த உழுவுறதுக்கு அந்த சத்தம், அந்த வந்த கன நேரத்தில் நம்முடைய இருதயம் அங்கே போயிடும். அது 2 ரூபாயா கூட இருக்கலாம் அல்லவா, அது தங்க காசா கூட இருக்கலாம் அல்லவா. நம்முடைய மனது பைபிளில் சொல்லாத விஷயமே இல்லை. வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் யுவர் ஹார்ட் வில் பி ஆல்சோ. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்ப தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அப்ப அவன் சொல்ற காரியம், எப்பா பொக்கி எல்லாத்தையும் ரோட்ல போடுங்க, நடந்து போங்க, அதுல எல்லாத்துக்கும் குழப்பமாச்சு. என்ன அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பயங்கரமான வீரர், இவரு சொல்ற வார்த்தையா அது? ஏன் இப்படி சொல்றாருன்னு எல்லாம் டவுட்ல குழப்பத்தில் போய் கேட்குறாங்க. அப்ப சொல்றாரு, மகா அலெக்சாண்டர் என்கிற நான்,
ராஜ்யங்களை கைப்பற்றினேன். என்னிடத்தில் இல்லாத பொன்னும் ஆபரணங்களும் நகைகளும் தங்கங்களும் வெள்ளியும் பொன்னும் இல்லாமல் இல்லை, ஏராளமாய் இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு தேவையான தலைமுறைகளுக்கு தேவையானவைகளை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த அலெக்சாண்டர் மரித்து போகிற போது ஒன்றையும் இதிலிருந்து ஒரு காயினை கூட, ஒரு தங்க காசை கூட, பெற்றுக்கொண்ட எந்த ராஜ்யத்தின் ஒரு பகுதி நிலத்தை கூட அவன் எடுத்து கொண்டு போகவில்லை என்பதை இந்த உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளட்டும் என்றார். அருமையானவர்களே, அவர் சொன்ன அடுத்த காரியம், சரிங்க, எதுக்குங்க இந்த காசெல்லாம் கொண்டு போய் கொட்டி அதில் எல்லாம் என்னை நடத்தி கொண்டு போங்கன்னு சொல்கிறீங்களே, என்னங்க அப்படி? எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும், நான் சம்பாதித்த இந்த ராஜ்யங்களும், நான் சம்பாதித்ததான இந்த காலுக்கு கீழே இப்போ நடந்து போகிறீங்களே இந்த பொன் ஆபரணங்களும் நகைகளும் பொற்காசுகளும் என்னுடைய வியாதியை குணப்படுத்த முடியவில்லை. என்னுடைய சரீரத்தினுடைய அழுகி கொண்டிருக்கிற இந்த சரீரத்தின் வியாதியின் உச்சத்தை குணப்படுத்த முடியவில்லை என்பதை இந்த உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளட்டும் என்ற செய்தியை முன்னறிவித்தான். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் எது சம்பாதிச்சாலும் அது உங்களோட வரப்போறதில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் சம்பாதித்து ஆக வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற பிரதானமான கட்டளையை நீங்கள் கடைபிடித்தால்தான் நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சீஷர்களாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார். எனக்குள்ள ஆண்டவர் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா ஐ மஸ்ட் லவ் ஒன் another. எல்லாருமே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற கட்டளையை கொடுத்திருக்கிறார். 2வது, நீங்கள் அப்பதான் சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள். 3வது, தேவன் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார் என்கிற அடையாளமே நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறதுல தான் இருக்கு. இந்த அன்பை நிறைய பேர் கொச்சைப்படுத்துகிறார்கள், அது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் விளக்க ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் பதிவிட வாஞ்சிக்கிறேன். ஒரு சிலவைகளை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். எப்படி, ஏன், எதற்காக ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை, அவர்கள் சீஷர் என்று அழைக்கப்படுவோம். அது மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுகிறபடி தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். என்ன, ஆண்டவர் நமக்குள் நம்ம மேல் அன்பு செலுத்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த குறைகளையும் பார்க்காம, எந்த விதமான தவறுகளையும் பார்க்காம. எனக்கு அருமையானவர்களே, முந்தைய நாட்கள் எல்லாம் யதார்த்தங்கள் மனிதர்களுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு யதார்த்தங்கள் போய் வஞ்சகங்கள் மனிதர்களுக்குள்ளே வந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, வஞ்சகங்கள் இன்னைக்கு எல்லாவற்றிலையும் வஞ்சகமான காரியங்கள். ஒரு உண்மையான கம்பெனிக்கு உழைக்கிறது இல்லை, சம்பளம் கொடுக்கிறவனுக்கு உண்மையா இருக்கிறது இல்லை. அவனை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டமே இருக்குது. அதுக்காக தனியாகவே ஆள்கள் போட்டு திட்டமிடுகிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஊதியம் வாங்குற நாம அந்த ஊதியத்துக்காவது உண்மையாவது இருக்க வேண்டாமா? அப்பதானே நமக்கு வாயும் வயிறுலையும் ஒட்டும், நமக்கு அந்த ஆகாரம் நமக்கு திருப்தியா இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வாஞ்சிக்கிறார்? ஏன் இதை தவறா நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள்? எனக்கு அருமையானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த அன்பு தவறாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய இஷ்டம் போல, இல்லை இது ஆபத்தாயிரும், இது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பைபிள் அதுக்கும் சொல்லுது விளக்கம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 1 Peter chapter 1 verse 22. 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி
கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்தமான இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய். அருமையானவர்களே, இதுல பேதுரு மிக அழகாக வர்ணிக்கிற ஒரு அற்புதமான செய்தி. மாயமற்ற சகோதர சிநேகம். உங்களால் அப்படி சிநேகமா இருக்க முடியலன்னா நீங்க கிட்டவே வராதீங்க. மாயமற்ற, எனக்கு அருமையானவர்களே, ஆதாயத்துக்காக, இழிவான ஆதாயத்துக்காக, எனக்கு அருமையானவர்களே, திருப்பூர், ஈரோடு ஆகிய பகுதிகளில் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் வேற ஊராக இருக்கும். வருவாங்க, அப்படியே பழகுவாங்க, குடி வருவாங்க, அக்கான்னு பழகுவாங்க, அண்டைன்னு பழகுவாங்க, அப்படியே ரொம்ப நம்மளோட ஸ்நேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, உதவி கேட்பாங்க. அவங்க நமக்கு மிச்சரெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம அப்புறாணியாக உட்காந்து அந்த மிச்சரை வாங்கி தின்னுவிட்டு, அவங்க அப்புறமேல் மிச்சர் வாங்கி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைக்கு முடியல, உங்கள் தோடை கழட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சுகமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதை திருப்பி கொடுத்துட்றோங்க. அவ்வளோதான். அது ஒரு தோடு வச்சு அப்புறம் இன்னொரு தோடை கலட்டி செயினையும் கலட்டி ராவோட ராவை அத்துக்கிட்டு அது பத்திரமா போயிடும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, மாயமற்ற சகோதர சிநேகத்தோடே, மாயமில்லாமல் இருக்கணும், வஞ்சிக்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அது சொல்றாரு, சுத்தமாக்கி கொண்ட இருதயத்தோடே. எனக்கு அருமையான தேவ, ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டவர்களாய். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறது பெருசு இல்லை. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு, வசனத்தின்படி நடந்து, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளுகிறவர்கள் என்பதை நாம் உறுதி செய்து கொண்டு, மாயமற்ற சகோதர சிநேகம் உடையவர்களாய் நாம் இருந்து, நம்முடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய், நம்முடைய ஆத்தும ஆவியை சுத்தமாக்கி கொண்டு, எனக்கு அருமை, சுத்த நல் மனசாட்சியோடே, சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர். இப்படி வந்துட்டோம்னா எனக்கு அருமைய தவறான எண்ணம் ஒருத்தர் மேல என்ன செய்யாது, வரவே வராது, வரவே வராது. தவறான எண்ணம் வருதுன்னா இந்த 1 பேதுரு 4:12 உங்க மனசுக்குள்ள வச்சுக்கங்க. இதன்படி நீங்க இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, பைபிள் தெளிவாக சொல்லுது. இல்லைங்க, என்னால் அன்ப சகோதர ஸ்நேகத்தோடு என்னால் பேச முடியல அப்படின்னா அங்கே உங்களுக்கு உங்களோட ஆத்துமா சுத்தமா இல்லை. அதான் கிளியரா ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமா சுத்தமா இல்லை, சுத்த மனசாட்சி இல்லை, நான் சுத்தமான இருதயம் இல்லைங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப சுத்தமான இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியன் chapter 5 verse 1 and 2. ஆதலால் பிரியமான பிள்ளைகளைப் போல அன்பு கூர்ந்தது போல, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல மாயமற்ற சகோதர சிநேகம் இருக்கணும், நம்முடைய ஆத்துமா சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கணும். சுத்தமான இருதயத்தோடு இருக்கும்போது நாம் ஒருவரில் ஒருவர் மிக இலகுவாக, எந்த சிரமமும் இல்லாமல் எல்லோரையும் சரிசமமாக நம்மளால நேசிக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்து அதைத்தான் செய்தார். இவன் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சே ஆண்டவர் நேசிச்சார். இவன் மறுதலிப்பான் என்று தெரிஞ்சுதான் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். என் மேல் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே, நல்ல அன்பா இருக்கிறேன். என் மேல நீ அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே நான் அன்பா இருக்கிறேன்னு தான் முதல்ல சொன்னேனே, அன்பா இருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறாரு, என் மேல அன்பா இருக்கிறாயா? அன்பா இருக்கிறேன். ரைட்டு. சேவல் கோரத்துக்கு முன்னாடி
ஆமாம், சோலி முடிச்சு. சேவல் கூவன பிறகு தான் ஐயாவுக்கு தெரியும், கண்ணே தெரியுது, ஆஹா குழப்பத்தை ஆகிட்டு போச்சுடா, நம்ம இப்படி ஆகிட்டோமே, கடைசியில் இப்படி விரட்டு கற்றுனமே ஆண்டவரை நேசிக்கிறோம்னு. இப்போ அன்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ எப்படி அவர் முகத்தை, இப்போ அவர் வேற திரும்பி பார்க்குறாரு. சேவல் கூப்பின உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு. அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண முடியல. அப்புறம் தான் போய் அப்படியே மனம் கசந்த அழுவுறான், ஆண்டவரை மன்னிச்சிருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சுத்த மனசாட்சியோட சுத்த இருதயத்தோட இதை சரி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லார் மேலும் நீங்கள் அன்பாக இருக்காது, ஆண்டவர் உதவி செய்வார். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 4:11. வாசி. ஆண்டவரே, யோவான் 4வது அதிகாரம் 11. 1 John chapter 4 verse 11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர். அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ரோமாபுரிக்கு எழுதும்போது அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேறொரு கடனை யார்கிட்ட என்ன செய்யாத, வாங்கிறாத. இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல எபேசியருக்கு எழுதும் 1 யோவான் 4:11 அவர் சொல்லுகிறார், அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வம், கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம் மேல அன்பு செலுத்தி இருக்கிறதுனால அவருக்கு அந்த அன்பை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் தான் இந்த கடன் பூர்த்தியாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரம் 32 ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஒரு எஜமானன், அந்த எஜமானனுடைய வேலைக்காரன் அந்த எஜமான்கிட்ட அவனுடைய குடும்ப பிரச்சனைக்காக தேவைகளுக்காக கடன் வாங்குறான். நாளுக்கு நாள் அந்த கடன் பலு அதிகமாகி விட்டது. ஒரு நாள் நோட்டை எடுத்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கடன் பெருசாகி போச்சு, இது எப்படி இவன் செலுத்த போறான்? உடனே அவனை கூப்பிட்டு அவனை மிரட்டி இந்த கடனை பூரா தீர்த்துடணும். என்ன இவ்வளோ கடனை பட்டு வச்சிருக்கிற, எல்லாத்தையும் சொத்து பொத்து எல்லாத்தையும் வித்து முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு வழியை பார் அப்படின்னு சொல்லிட்டார். இவன் உடனே காலில் உளுந்து அழுகுறான், எஜமானனே என் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஐயா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ எனக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க ஆதரவா, நான் யார்கிட்ட போய் நிற்பேன்? நான் என் பிள்ளை குட்டிகளோட சாகிறதை தவிர வேறு வழி இல்லையா, நீங்கள் தான் என் பிள்ளைகளும் என்னை காப்பாற்றணும், எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு காலில் விழுந்துட்டான். உடனே அந்த எஜமானன் பார்த்து, சரி என்கிட்ட நிறைய வச்சுருக்கார், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கா கடவுள், மனசார உன்னை மன்னிக்கிறேன், போ, ஐ வில் ஃபர்கிவ் யூ, உன் கடனவே மன்னிச்சிட்டேன்டா, எல்லாத்தையும் உனக்கு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பி விட்றார். இவனுக்கு ஓவர் குஷி. இவன் வந்தவன் கொழுப்பு கடங்கி இருக்கணும்ல, இவன்கிட்ட ஒருத்தன் கொஞ்சோண்டு கடன், அது சொற்ப காசு கூட பெறாது, இவன் பட்ட கடனில் சொற்ப காசு கூட பெறாது, அவனை பிடிச்சி அடித்து கொடுமைப்படுத்தி அவனை வாங்குன்னு வாங்கி அவனுடைய குடும்பத்தை தெருவில் நிறுத்தி அவமானப்படுத்தி இதெல்லாம் ஊர் மக்கள் பார்த்தோன்னே, நம்ம ஊர் மக்களில் ஒரு நல்லவன் இருப்பான்ல, அந்த நல்லவன் போய் அந்த எஜமானன்ட்ட, எஜமானனே இப்படி ஆக்கும், நீங்கள் அவனை காப்பாற்றி விட்டீங்க, நீங்கள்லாம் என்ன என் கடனை அடைச்சிருந்தீங்கன்னா நான் உங்கள் காலிலே கிடப்பேன், இப்படி ஒரு அநியாயக்காரனுடைய கடனை கோடி அடைச்சிருக்கிறீங்களே, இவன் பாருங்க பண்ண சேட்டைய அப்படின்னு போட்டு விட்டான். அந்த எஜமானன் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்ல இழுத்துட்டு வந்தாங்க. வந்துட்டு அவர் கேட்ட கேள்வி ஒவ்வொன்று சாட்டை அடி, ஏப்பா உனக்கு இவ்வளோ பெரிய கடனை நான் உனக்கு மன்னிச்சிருக்கிறேனே, மனசார மன்னிச்சிருக்கிறேனே, உன்கிட்ட வாங்கின கடனில் இது ஒரு பொருட்டே இல்லை, இவன் வாங்கின கடனில் ஒரு பொருட்டே கிடையாது இது, ஆனால் அவனுக்கு நீ எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கணும்,
உனக்கு நான் 10 காரியத்துக்கு மன்னிச்சிருக்கிறேனே, அவனுக்கு நீ 100 காரியத்துக்கு மன்னிக்க வேணாமா? சரி, குறைஞ்சபட்சம் இந்த ஒரு காரியத்துக்காவது அவனை மன்னிச்சிருக்க வேணாமா? இப்படி அநியாயம் பண்ணிட்டியே, இவனை பிடிச்சி அழுகையும் பற்கடிப்புமான இருளில் தள்ளி போடுங்க, இவன் கடனை தீர்க்கிற வரைக்கும் இவனுக்கு விடுதலையே கிடையாதுன்ட்டார். அருமையானவர்களே, என்னமோ நான் இந்த கதையை சொல்கிறது போல் என்னை வெறுப்பாக பார்க்குறீங்க. பைபிளில் சொன்ன சம்பவம். என்னமோ நான் ஒரு புதுசாக ஒரு கற்பனை கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல் எல்லோரும் என்ன அப்படி ஒரு மோசமான எசமா அப்படி. நான் இல்லைங்க, பைபிளில் சொல்லியிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் நிறைய விஷயங்களை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு 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 என் வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இந்த ஊழியத்தின் பாதையில் ஒருத்தன் பயங்கரமாக எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான். அப்போ நான் உடஞ்சி போனோம். வருஷமாவுங்க எனக்கு தூக்கமே இருக்காது இரவு நேரங்களில். ஏன்னா இது நான் வாங்கின கடன் இல்லை, அவனுக்கு வாங்கி கொடுத்து நான் கடன்பட்ட கடன். எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. பரிதாபப்பட்டு இறங்கி ஒருவரில் ஒருவர் அன்பாகிறீங்கள் அப்படின்னு அன்பை செலுத்தக்கூடாத ஒரு நபர்கிட்ட போய் அன்பு செலுத்தி கடன் போட்டுட்டோம். எங்களுக்கு கண்ணாமூடியில் திரும்பி போச்சு, ஒன்றும் புரியல, உதவி செய்வார் இல்லை. இரவு பகலாய் அழுதோம். எங்கே போகிறது? நமக்கு நகை நட்டு இருந்தாவது அடகு கிடகு வச்சு விற்று கித்து ஏதாவது நம்ம பண்ணலாம். ஒன்றும் இல்லை, சொத்து பொத்துக்களும் ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட இரவு பகலாய் அழுதோம். ஒரு நாள் வந்தது. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் அழுது கொண்டே இருக்கிறோம். 1.5 ஆண்டுகள். அதற்கு பிறகு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர், அடிக்கடி நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன், ஆண்டவரே, ஒரே மனுஷனை மீதியானியரை முறியடிப்பது போல நீர் முறியடிப்பேன் என்று சொன்னீரே, இந்த கடனை எப்படியாவது தீர்க்க தயவு பாராட்டுங்கப்பான்னு சொல்லி அழுதான். அதே மாதிரியே ஆண்டவர் ஒருத்தரை எழுப்பினார், அற்புதத்தை செய்தார். எங்கள் கண்ணெல்லாம் திறந்துச்சு, எங்களுடைய கவலையெல்லாம் மாறுச்சு, எங்களுடைய கண்ணீரெல்லாம் தொடச்சாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த நன்றி சொல்ல எனக்கு நாவுகளும் வார்த்தைகளும் போதாது. இப்போ நினச்சா கூட நான் அழுதுகிட்டே ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு காரியம். இப்போ ஒருத்தர் வர்றார், ஒருத்தர் வர்றார். வந்துட்டு, பாஸ்டர், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஏமாத்தினால ஒருத்தன், அவனை நான் ஒரு வலையில் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, அவனை உள்ளே வச்சு அவனை பயங்கரமாக அவனை சித்திரவதை பண்ணி அவன்கிட்ட உள்ள ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கிடலாம் பாஸ்டர் அப்படின்னா. என்னிடத்துல பேசின ஒரே ஒரு வசனம் இதுதான். எனக்கு அருமையானவர்களே, யாருன்னே தெரியாது, அவங்கள கொண்டு எனக்கு அற்புதத்தை செய்ய முடியுமானால், எனக்கு அருமையானவர்களே, அவன் செஞ்சது எனக்கு நன்மை தான் ஒரு பக்கம். ஏன்னா அந்த 1.5 வருஷத்தை போல அப்படி உபவாசம் பண்ணி நானும் பாசமாவும் ஜெபம் பண்ணதே கிடையாது. அவ்வளவு ஜெபம். ஏன்னா ஒருத்தட்டி போய் நிற்க முடியாது, எல்லாம் நம்மளை எதிர்பார்த்து நிற்கிது, நம்ம போய் யார்கிட்ட நிற்க? அழுது ஜெபம் பண்ண அந்த ஜெபம். அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம், உனக்கு நான் மன்னிச்சு உன்னுடைய காரியத்தை எப்படி நான் செஞ்சேனோ அவ்வளோ செய். அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அப்படியே அவனை விட்டுருங்க, நான் மனசார கிறிஸ்துவுக்குள்ள அவனை மன்னிக்கிறேன். அருமையானவர்களே, இப்பயும் நான் சொல்கிறேன், அவனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள எந்த விதமான கசப்போ வெறுப்போ எந்த விதமான கபடமும் எனக்குள்ளே இல்லை. மனசார கர்த்தர் எல்லாவற்றையும் அவன் என்னை ஏமாத்தினாலும் கர்த்தர் என்னை ஏமாற்றவில்லை. என்னை நினைவு கூர்ந்தார். எங்கள் ஜெபத்தை கேட்டார். உங்கள் ஜெபத்தையும் அவர் கேட்பார். நாமெல்லாம் அவருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் உங்களை மன்னிச்ச போல நீங்கள் மற்றவர்கள் என்ன செய்யுங்க? ஆமாம், யாரையும் கொடுமைப்படுத்திடாதீங்க. அதனுடைய பிரதிபலன் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்களை ஏமாத்தினவனாகவே இருக்கட்டுமே, உங்களுக்கு வேறு வழியில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கேட்டு அவர்
அவர் ஆண்டவர் மடை திறந்த மாதிரி செய்வார். அற்புதம். எனக்கு அப்படித்தான் செஞ்சார். எனக்கு அருமையானவர்களே, பள்ளத்தாக்க திறந்து விட்டா எப்படி இருக்கும், ஒரு அணையை திறந்து விட்டா எப்படி இருக்கும், ஒரு மதையை திறந்தா எப்படி இருக்கும், அப்படியே காட்டாற்று வெள்ளத்தை போல உங்களுக்கு கொடுத்து உங்க பிரச்சனையெல்லாம் ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் தீர்த்து விடுவார். அல்லேலூயா. மன்னிங்க. எனக்கு அருமையானவர்களே, 3வது 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். இது சொல்லி முடிச்சிடுறேன். 4:8. எல்லாவற்றிற்கும் மேல் அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அருமையானவர்களே, சகலவிதமான எபேசியர் 4:31-32 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்ததின் காரணம் அவர் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்குள் இருக்கிறது. அருமையானவர்களே, நீதிமொழிகள் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:12 வாசியுங்கள். நீதிமொழிகள் 10:12 பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். எனக்கு அருமையானவர்களே, அப்ப 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். அன்பு என்ன செய்யுமா, சுத்தமான இருதயத்தோடு நம்ம அன்பு கூறணும். 2வது, அன்பு கூற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். 3வது, அன்பு திரளான பாவங்களை மூடும். உண்மையாக அன்பு செலுத்தினீங்கன்னா ஒருத்தரை குறை பேசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, ஒருத்தரை பற்றி தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, அவங்கள மன்னிச்சு மனசார ஏற்றுக்கொள்ளுவீங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்ம எவ்வளவோ துரோகம் பண்ணோம், அநியாயம் பண்ணோம், கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கலையா? மற்றவர்கள் மேல் அன்பு உருவ நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை 3 காரியங்களை நான் முன்னாடி சொன்னேன். நமக்கு கட்டளை, அதனால நம்ம அன்பு கூர்ந்தே அவனுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. 2வது, அன்பு கூர்ந்தாதான் நம்ம சீஷர்கள் என்று எண்ணப்படுவோம். 3வது, அன்பு கூர்ந்தாதான் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஒருவரில் ஒருவர் அன்பாய் ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த இடத்துலேருந்து போவோம். ஆண்டவரே, உண்மையுள்ள அன்பு கூற கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க ராஜா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. Glory to God. ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவாவியானவரே, நீர் ஆளுகை செய்கிற தேவன், நீ வல்லமையுள்ள தேவன் ஐயா. உம்முடைய பலத்த கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம், உம்முடைய பலத்த கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை தரங்க. தேவாவியானவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நன்மை உண்டாக செய்கிறவர், நன்மை உண்டாக செய்கிற தேவன் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறோம். Glory to God. Jesus. அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறொன்றில் நீங்கள் கடன் வராது. Jesus. Amen. பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் ஒரு விஷயம் தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்தோம். அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த இகமதி கிடைக்காதது. தாயின் நண்பரு நான், அது தனிந்தே போய்விடும். பிள்ளை
அது பிரிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது நம் தேவனின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது நம் தேவனின் தூய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த ஈகம் அதில் கிடைக்காதது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா இவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்கு. நாம சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மாத்திரமல்ல, தேவன் நமக்குள் நிலைச்சிருக்கிறார் என்ற அடையாளமே அதுலதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு தயவு செய்வார். எப்படி சுத்த மனசாட்சியோட, மாசற்ற சகோதர சிநேகத்தோட, ஆவியோடும் ஆத்துமாவிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, சுத்த நல் மனசாட்சியோட நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நம்ம சிந்தைகள் தவறா இருக்கிறதுனால தான் நம்ம உண்மையான அன்பை செலுத்த முடியல. அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்க பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த பரிபூர்ணமான அன்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Glory to God. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மாயமற்ற அன்புடையவர்களாய் காணப்பட தேவன் உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் இந்த அன்பு வளரட்டும். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பலிபீடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த கடைசி வாரத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க, பரிசுத்த சிந்தையோடு, சுத்த நல் மனசாட்சியோடு, தெய்வ பக்தி உள்ளவர்களாக, தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கிறவர்களாக, மாசற்ற சகோதர அன்று சிநேகத்தோடு கூட ஆண்டவரே சுத்தமான இருதயத்தில் இருந்து நாங்கள் அவருக்கு ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வருஷத்தின் இறுதியிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் செய்வீராக. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான அன்பு உடையவர்களாய் காணப்பட எங்களுடைய பாவங்கள் மூடப்படுகிற ஒரு நிலையிலே நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக எங்கள் சபையினுடைய தேவைகளுக்காக, எங்கள் ஆண்டவரே மக்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் இறுதியிலே ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக அங்கலாய்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் பரத்திலிருந்து கொடுப்பீராக. ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவைகளும் தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரே தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே தடைகளை உடைத்து உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய மகிமை வெளிப்படட்டும். தேவைகளை சந்திக்கிற ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஒத்தாசை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு கருத்தோடும் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் சபையின் தேவைகளை நீங்க பொறுப்படுங்க ராஜா.
இந்த வருஷத்தில் நீ சந்தித்த எல்லா காரியங்களுக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் கூட வாரும் ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் கூடி வரும் வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை வியாபித்து எங்கள் முழுவதையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனாய் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவீராக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.